நடத்தியது. அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு 4.5 வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது. தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள். ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது. அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் POS கருவியுடன் ப்ளூடூத் எடைத்தராசோடு இணைத்ததனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர். ஒரு பொருளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது 15 நிமிடம் ஆகிறது. இதனையும் கண்டுகொள்ளவில்லை. எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ, அதாவது 1 கிராம் கூட குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம். ஆனால் எங்களுக்கு கிடையில் இருந்து வரக்கூடிய பொருட்களையும் POS-இல் எப்படி நாங்கள் விற்பனையை பண்ணுகிறோமோ அதே போல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும். நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை எண்ட் டு எண்ட் கணினி மயம் என்கிறார்கள். எண்டில் மட்டும் கணினி மயத்தை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் கணினி மயத்தை வைக்கவில்லை. இது ஒரு குறைபாடாக உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள். மற்ற விஷயத்தில் எல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற இந்த திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது. அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது. முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்துவிட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்துவிட்டு அது சுகாதாரத்துறை இருக்கு, அவங்க மூலமா பண்ணலாம். இன்னைக்கு கூட்டுறவுத்துறையில ரேஷன் கடைக்கு வேலைக்காரங்க 10வது 12வது மட்டும் தான் முடிச்சுட்டு வராங்க. அவர்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க. அதுல மருந்தகங்கள் விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பில் போடணும், 200 ரூபாய்க்கு பில் போடணும்னு சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க. இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியா ஒரு துறை இருக்கும்போது கூட்டுறவுத்துறைக்கு ஏன் வழங்குறாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்ல, தோட்டக்கலைத்துறை இருக்கு, ஆனா பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க. சமூக நலத்துறை இருக்கு, ஆனா காலை உணவு திட்டத்தை ரேஷன் கடைக்காரர் நடத்துறாங்க. வேளாண்மை துறை இருக்கு, ஆனா வேளாண்மைக்கு உண்டான அனைத்தையும் கூட்டுறவுத்துறை தான் பாக்குறாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயம்